தொண்டரடி பொடியாழ்வார் அருளிய திருமாலையில் 12வது பாசுரம் பார்க்கலாம். நமனும் முத்கலனும் பேச நரகில் நின்றார்கள் கேட்க நரகமே சுவர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி அவனது ஊர் அரங்கம் என்னாது அயர்த்து வீழ்ந்து அழிய மாந்தர் கவலையுள் படுகின்றார் என்று அதனிக்கே கவல்கின்றேனே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். அதை முத்கலன் ஒருத்தன் ரொம்ப கெட்டவன். அவன் ஒரு தடவை எள்ளு தானம் பண்ணும்போது கிருஷ்ணாயன் ஒரு தடவை சொல்லிட்டானான். அதுக்கே அவன் உயிர் போனப்புறம் யமன் கூட்டின்னு போகிறான் இல்லையா, அந்த நரகத்து வாசல்லையே நிற்க வச்சுட்டானான். உள்ளேயே போகல. யமன் அவன்கிட்ட பேசின்னு இருக்கான். என்னை உள்ளே கூட்டின்னு போகலையா அப்படிங்கும்போது அவன் யமன் சொல்லின்னு இருக்கான், இல்லை நீ ஒரு தடவை உன்னை அறியாமல் நீ கிருஷ்ணாயேன்னு சொல்லிட்டேல்ல, பகவான் நாமத்தை சொல்லிட்டியே, அதுக்கு எவ்வளோ பெருமை தெரியுமா அப்படின்னு பேசுகிறத கேட்டுட்டு இருக்கும்போது உள்ள நரகத்தில் அனுபவிச்சுட்டு இருக்காளே அவளை என்னது பெருமாள் நாமம் பற்றி இவள் பேசுகிறாளன்னு கேட்டாலாம். கேட்ட உடனே இந்த நரகமே சொர்க்கமாகிடுத்து. அவளை சொர்க்கத்தை தேடி போல, பகவான் நரகத்தையே சொர்க்கமாக்கிட்டார். அப்படி பவருடைய நாமங்கள், பகவானோட நாமங்கள் இருக்கே, 1000 நாமங்கள் இருக்கு. அதில் ஒரு நாமம் சொல்லக்கூடாதா? அது எவ்வளோ பலனை கொடுக்கும். சரி, அது வேண்டாம். அவன் அந்த நாமங்களுடைய நம்பி எங்கே இருக்கார்? அவர் வாழும் ஊர் திருவரங்கம் அப்படின்னு சொன்னால் கூட போருமே. அதை கூட சொல்லாமல் அப்படியே திரும்ப திரும்ப இந்த பிறவி பெருங்கடலில் விழுந்து விழுந்து கஷ்டப்படுறே அப்படியே அப்படின்னு நினச்சிண்டு தொண்டரை பொடியாழ்வார் கவலைப்படுறாராம். ஒரு தடவை சொல்லக்கூடாது, அப்படி சொன்னாலே போதுமே, பாவமெல்லாம் போயிடுமே, அது இல்லாமல் பிறவி பெருங்கடலில் விழுந்து விழுந்து தவிக்கிறேன்னு அவர் கவலைப்படுறாராம்.